உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா? இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டாங்களா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அறிக்கை செய்திருக்கிறார்களா? தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்களா? ரத்தம் பூசப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? இந்த ரத்த கோட்டைக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாங்களா? எல்லாரும் சேஃபாக இருக்கிறாங்களா? நியாய தீர்ப்பு நாளைக்கு வந்தால் இன்றைக்கி அவங்க என்ன ஆவாங்கன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹலோ, நாங்கள் நல்ல விளையாட்டை கதை சொல்லிட்டு கடைசியில் எப்படி வர்றீங்களேன்னா, இதை சொல்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அந்த தாத்தா மாதிரி இருக்கணும், அதை விட இன்னும் உஷாராக இருக்கணும் இல்லையா? மற்ற எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கிறோம், இதில் உஷாராக இருக்கிறோமான்னு தெரியல. நிறைய பேர் என்ன செய்கிறது, நான் என்னங்க பண்ணுறது, நான் என் வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், செத்தா மோட்சம் போவேன், என் பிள்ளைக்கு நான் சொன்னேன், எங்கே கேட்குறான், இவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லி கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டுருக்குறாங்க. இல்லை இல்லை, டேஞ்சர். நியாய தீர்ப்பு வருகிறது, இயேசு திரும்ப வரப்போகிறாரு. ரெடி பண்ணணும். ரத்தம் பூசப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த ரத்தத்துக்கு பின்னால் போய் உட்காந்துக்கணும். அதில் தான் பாதுகாப்பு. அப்போ தான் அந்த நியாய தீர்ப்பு நம்மை தொடாது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம போய் வெறும் தொந்தரவு பிடிச்சி அவங்களை போட்டு உழுக்கிறதுனால ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. அவங்க அதை மட்டும் பண்ணாதீங்க. போயிட்டு இன்றைக்கி தான் பாஸ்டர் சொன்னார், எனக்கு கேட்டதுலேருந்தே ஒரே கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் போய் இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, நீ ஏற்றுக்குவியா இல்லையா, மோட்சமா நரகமா, நீ சொல்லு, நாங்கள்லாம் மோட்சம் போகிறோம், நீ என்ன நரகம், இப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி பண்ணுறதுனால யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களா, இயேசு அறியாதவர்கள் இருக்கிறாங்களா, ஜெபம் பண்ணணும். ரொம்ப அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். அவர்கள் ஆண்டவர்கிட்ட நடத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த முயற்சி எடுங்க. நல்ல விதத்தில் அதை எடுங்க. இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி அடாவடித்தனமாக அதை பண்ணுறது சரி கிடையாது. யாரையும் எந்த விதத்துலையும் நம்ம பண்ண வைக்க முடியாது. கர்த்தர் தான் அவர்கள் உள்ளத்தில் வேலை செய்யணும். அதனால் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அவளை நடத்துறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக அந்த சின்ன பிள்ளைங்கள, அந்த தாத்தாவுடைய பேரன், அவனை விட்டால் வெளியே தான் விளையாண்டுருப்பான். அவன் இங்கே சொல்லிடுறது உள்ளே வரணும்னு இல்லையா? சொல்கிறது கேட்பான்றீங்க, அவன் கேட்க மாட்டான். நம்ம தான் காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கணும். இங்கே வா, உள்ளே உட்காரு அப்படின்னு. நிறைய பேர் பாருங்கள், பிள்ளைகளை கோயிலுக்கு கொண்டு வரது கூட அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நாங்கள் வரும்போது அப்படியே சரவண பவனில் சாப்பிட்டு வந்துடுவோங்க, இவனை வச்சுக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்குது. அந்த தொல்லையை கொஞ்சம் சகிச்சுக்கணும். ஏன்